Hey guys, welcome back to Physics Guru 12th Standard Physics Unit 1 Electrostatics. Previous videoல நம்ம electric dipole பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல electric field due to a dipole பத்தி super simple பார்க்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் அப்படின்னா டைபோல் ஒரு பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ டைபோல்னால் நமக்கு தெரியும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிட்ட இருக்குது. இதுதான் டைபோல்னு சொல்லுவோம். இந்த டைபோல் வந்து ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணும். அதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ரெண்டு இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைன் அண்ட் செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டோரியல் லைன். கேஸ் 1ல் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் ஆக்சியல் லைன் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டு சார்ஜஸ் எடுத்திருக்காங்க. என்னென்னா -q அதுக்கப்புறம் +q அப்படின்னு ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் உள்ள மிட் பாயிண்ட்டை வந்து ஓன்னு எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஓ அப்படின்ற பாயிண்டில் இருந்து +q சார்ஜ் ஏ அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் -q சார்ஜும் ஓலேருந்து ஏ அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த டைபோல் இருக்கிற அதே லைனை தான் நம்ம ஆக்சியல் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட்டு சின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சியில் இருக்கக்கூடிய இந்த டைபோல்னால் ஃபார்ம் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், எந்த டைரக்ஷனில் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இந்த மிட் பாயிண்ட் ஓலேருந்து ஆர் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் இந்த -q அப்படின்ற சார்ஜ் ஏ அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்குது. அண்ட் இந்த +q அப்படின்ற சார்ஜ் வந்து பி அப்படின்னு ஒரு பாயிண்டில் இருக்குது. அண்ட் ரெண்டுமே டைபோல்னால் நம்ம அதை பின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இந்த டைபோலோட டிரெக்ஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சி அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஓ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர். இதுவே சியில் இருந்து +q சார்ஜுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஸோ மொத்தமாக ஆர். ஸோ இவ்வளோ ஏ. ஸோ இந்த ஆர்லேருந்து ஏ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் -ஏ. அதே மாதிரி பாயிண்ட் சியிலேருந்து -q சார்ஜ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா ஆர் இருக்குது. ஆர் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ மொத்தமாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? இந்த சார்ஜ்லேருந்து பாயிண்ட் சிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஆர் ப்ளஸ் ஏ டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு +q அப்படின்ற சார்ஜ்னால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு கூலும்ஸ் லாலேருந்து நமக்கு அந்த ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்னென்னா, நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். அப்படி தானே? ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் q1 q2 டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம +q சார்ஜுக்கு மட்டும் எடுக்க போகிறோம். அப்படி தானே? ஸோ +q சார்ஜ்னால் இல்லை ஒரே ஒரு சார்ஜை மட்டும் எடுத்தால் போதும். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, E is equal to ஒரு கான்ஸ்டன்ட் உண்டு k, அதோட வேல்யூ 1/4πε0 q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ க்யூலேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் கிடையாது, ஆர் -a. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன ப்ளேஸ் பண்ண போகிறோன்னா ஆர் -aன்னு போட போகிறோம். ஸோ எப்படி? ஆர் -a தி ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் பார்த்தோம், பாசிட்டிவ் சார்ஜோட ஃபீல்டு எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜை விட்டு தள்ளி தான் போகும். ஸோ ஆரோ எப்படி இருக்கும்? ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைன் அப்படி தானே, இதே லைனில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு +qலேருந்து தள்ளி போகும். ஸோ விச் இஸ் எக்ஸாக்ட்லி அலாங் தி டைபோல் மூமெண்ட். ஸோ ஆரோ வந்து ரைட் சைடு நம்ம போட்டிருக்கோம். எதுக்கு? பாசிட்டிவ் சார்ஜ்னால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி மேத்தமேட்டிக்கலாக எழுதிக்கலாம்னா,
1 by 4 pi epsilon 0 q divided by charge, positive charge divided by distance between plus q and c என்னது r minus a the whole square into p cap அப்படின்றது இந்த டைபோல் மொமெண்ட்டுடைய டிரெக்ஷன். ஸோ இங்கேருந்து இந்த பக்கமாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம p வெக்டார்னு அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இது வந்து நமக்கு ப்ளஸ் க்யூக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதியிருக்கோம். இதுவே நம்ம மைனஸ் க்யூ சார்ஜினால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் த சார்ஜாக இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்க்கு அவே ஃப்ரம் தி சார்ஜ், இதுவே மைனஸ் க்யூக்கு டுவர்ட்ஸ் த சார்ஜ் இருக்கும். எது டுவர்ட்ஸ் த சார்ஜாக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த சார்ஜாக இருக்கும். ஸோ ஆரோவை நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்து போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் க்யூ சார்ஜினால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்தோட ஆரோ வந்து லெஃப்ட் சைடு பார்த்து இருக்கும். அண்ட் இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் க்யூலேருந்து உங்களுக்கு சியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் ப்ளஸ் ஏ. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நெகட்டிவ் சார்ஜினால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் இ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஃபஸ்ட் இது வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படி தானே. ஸோ இதில் வந்து மைனஸ் சைன் போட்டுக்கலாம். மைனஸ் 1 by 4 pi epsilon 0 q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா r ப்ளஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப். ஸோ இதில் மைனஸ் சைன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதில் உள்ள மைனஸ் சைன் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. சார்ஜ் நெகட்டிவ்னால இதில் நெகட்டிவ் சைன் அவங்க போடலை. ஸோ இந்த டயக்ராமில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் க்யூ சார்ஜோட ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை மைனஸ் க்யூ சார்ஜோடைய ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்குமா? ஸோ பாயிண்ட் சிக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க? ப்ளஸ் க்யூ தானே இருக்கிறாங்க. ஏன்னா அதில் உள்ள ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ப்ளஸ் க்யூக்கும் சிக்கும் என்னது கம்மியாக தான் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்மாலராக இருக்கனால நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்டட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் will be greater than electric field created due to negative charge. அப்போது ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டிரெக்ஷனில் இருக்கும்? இதில் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிசல்டன்னா மொத்தமாக எதோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும்? ஸோ இந்த ப்ளஸ் க்யூனால் க்ரியேட் ஆகக்கூடிய ப்ளஸ் க்யூனா அவே ஃப்ரம், ஸோ இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆரோ தான் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் ஃபீல்டு எப்படி இருக்கும்? பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி ரைட். நெக்ஸ்ட்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னால் ஒன்றுமே இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஓகேவா? இதில் என்னெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் இருக்குது? இ வெக்டார் டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இல்லை பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்டட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்டட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். இந்த ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இ ப்ளஸ் வேல்யூ அண்ட் இ மைனஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் வெக்டாரோட வேல்யூ வந்து 1 by 4 pi epsilon 0. ஸோ இதில் ரெண்டுமே 1 by 4 pi epsilon 0 q வந்து காமனாக இருக்குது. ஸோ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். என்னெல்லாம் இருக்குது? 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square into p cap. ரெண்டுக்குமே p cap வந்து காமனாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே நம்ம ஆர்டினரி அல்ஜிப்ரா தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஈக்குவேஷன்னா a square minus b square ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு மேத்தமேட்டிக்ஸில் படிச்சிருப்போம். a square minus b square வந்து a plus b into a minus b. ஸோ இதை வந்து இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்ம் 1 by r minus a the whole square வந்து a ஸ்கொயர்னு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டேர்மை வந்து b ஸ்கொயர்னு எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா e வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon 0 into q bracket ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 by r minus a plus b, a plus b என்னது 1 by r plus a into a minus b என்னது 1 by r minus a
மைனஸ் 1 by r plus a. ஸோ இந்த ஸ்டெப் அப்படியே எழுதிக்கலாம். E vector is equal to 1 by 4 pi epsilon 0 into q. ஸோ நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்தால் தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ நமக்கு இது எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு இது சும்மா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதை வந்து இங்கே போட்டுக்கலாம், ப்ளஸ் இதை இங்கே வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ r plus a plus r minus a divided by r minus a into r plus a. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸோ இதையும் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? r plus a minus r minus a divided by r minus a into r plus a. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது E vector is equal to 1 by 4 pi epsilon 0 q into, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2r into 2a into p cap. ஸோ இதில் p cap விட்டுட்டேன், சாரி, p cap divided by, ஸோ a r square minus a square the whole square இதை எழுதிக்கலாம். இது a plus b a minus b ஃபார்முலா. இப்போது பாயிண்ட் சி இருக்குதுல்ல அண்ணா, இந்த பாயிண்ட் சி வந்து டைபோலில் இருந்து லார்ஜ் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக தள்ளி இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனில் என்ன ஆகும்னா இந்த ஆரோட வேல்யூ வந்து வில் பி வெரி மச் கிரேட்டர் தேன் ஏ. ஸோ டைபோல் சைஸ் ரொம்ப சின்னது மாதிரி தெரியும். ஸோ இது ஒரு டைபோல்னு வச்சுக்கோங்களேன், இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஏ சென்டர் பாயிண்ட்லேருந்து. தூரத்தில் உங்களுக்கு சி, இது ரொம்ப தூரமாக போகும்போது இந்த ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் இந்த ஏயை விட ரொம்ப பெருசாகிடும். ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ டைபோல் சைஸ் ரொம்ப சின்னது மாதிரி தெரியும். ஹென்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து நம்ம ஆர் ஸ்கொயர் அப்படின்னே போட்டுக்கலாம், ஏன்னா ஏ வந்து ரொம்ப சின்னது. ஸோ இந்த அபவ் ஈக்குவேஷனில் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? E vector is equal to 1 by 4 pi epsilon 0 2 2s are 4 a r q divided by இந்த a போயிடும். ஸோ நமக்கு r square the whole square into p cap அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு E vector is equal to 1 by 4 pi epsilon 0 4 a r q divided by, இது r power 4 வந்துச்சுமா, இது எல்லாமே கேன்சல் ஆகி r கியூபாக மாறிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 1 by 4 pi epsilon 0 இந்த 2aq நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். 2 into a into q நமக்கு அது வேல்யூ வந்து p. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸில் நம்ம 2aqக்கு பதிலாக 4ன்றது 2 into 2 தானே, 2 into aq divided by r cube into p cap. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்னா E vector is equal to 1 by 4 pi epsilon 0 இந்த 2aqக்கு பதிலாக நம்ம p போட்டுக்கலாம். ஸோ 2p by r cube. இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன தெரியுதுன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக் டைபோலுடைய டைரக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுதா, அதில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுன்னு இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த டிரெக்ஷனில் தான் உங்களுக்கு ஆக்சியல் லைனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் ஈக்விட்டோரியல் பிளேன் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபிசிக்ஸ் குரு ஃபார் மோர் ஈஸி ஃபிசிக்ஸ். தேங்க்யூ.